ப்ரொஃபசர் கிட்ட இருந்து எடுத்த ஒரு கதை. பொறாமனா என்னன்றத பத்தி. அதாவது பொறாமனா என்னன்னா, நீயும் நானும் எக்ஸாம் எழுதிருக்கோம், 2 பேருக்கும் ரிசல்ட் வந்துருச்சு. போயிட்டு ரிசல்ட்டை பார்க்குறோம், நீ ஃபெயிலு நான் பாஸு. உடனே நீ எந்த பார்க்குற, பார்த்துட்டு நான் பாஸ் ஆனது பார்த்துட்டு நீ எப்படி பாஸ் ஆன, நீ மட்டும் பாஸ் ஆயிட்டியே, நான் ஃபெயில் ஆயிட்ட நீ அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் பொறாம இல்லையாங்க? அதே எக்ஸாமு இது வேற மாதிரி யோசிங்களா. நான் ஃபெயிலு, உன்னோட ரிசல்ட் உடனே பார்க்குறேன், நீ ஃபெயிலு. அப்போ அப்பாடா நம்ம ஃபெயிலு இவனும் ஃபெயிலு அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் பொறாமையாங்க. நான் ஃபெயிலு நீ பாஸ் ஆயிட்ட அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் பொறாம இல்லையா? அது ஒரு ஏக்கமா, நம்மளும் பாஸ் ஆயிடலாமே, இவன் மட்டும் பாஸ் ஆயிட்டானே அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் ஒரு ஏக்கம் தானாங்க. இதுக்கு பேர் தான் உண்மையான பொறாமையா. ஸோ மக்களே, யாரு எவ்வளோ மேலே போனாலும் அவங்க அளவுக்கு போகணும்னு வேணா நினைங்க. அவங்க போகல அப்படின்னா அப்பாடா அவங்க போகலையே நினைக்காதீங்க. அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு தப்பான வழியில போவாங்கல்ல, அந்த தப்பான வழியில அவங்க போகலையே நினைச்சு வேணா சந்தோஷப்படுங்க. நல்ல வழியில போனாங்கன்னா சந்தோஷமா பாருங்க, சந்தோஷமா விட்டுருங்க அவங்கள ப்ளீஸ். சரி, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிகள்லாம் ஸ்கிப் பண்ணுங்க. ஆனால் கதையை மட்டும் கேட்டுக்கோங்க, நல்ல கதை.